குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நேற்றைய தினத்தில் மறுபடி பிறந்த அனுபவம் அப்படியெல்லாம் நான் வீடியோஸ் சொல்லிகிட்டு இருந்தேன். இது ஏன் அது முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவ மேன்மையான தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு போதிச்ச ஒரு தெய்வமாக இருக்கார். சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படி சொன்ன ஒரு கடவுள். பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொன்னார். இது ஒரு மேன்மையான தாட் ப்ராசஸை குறிக்குது. அதோட அந்த ஜெப ஜீவியம் அது இருதயத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபமாக இருக்க இல்லையா, அது நம்முடைய இருதயத்தில் எழும்பக்கூடிய சிந்தனைகளை அதை ஆராய்ந்து பார்த்து நம்மளுக்கு உணர்த்துதலை கொடுக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு தான் உபாகமம் 28 அதிகாரம் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது சொந்தமாக முடியும். அதில் பாருங்கள், உன்னுடைய பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், உன்னுடைய சாப்பாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், உனக்கு நோய் வராது. அதுமாரி பாகம் 28 வாசித்து பாருங்கள். அதில் சொல்லக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்கிறவங்களுக்கு தான் அது சொந்தமாகும். எங்கள் பாஸ்டர் சொல்வார், பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஜீவியத்தை விட்டுடுறதுனால தான் அவங்க தரித்திரராகவும் புவராகவும் ஜீவிக்கிறாங்க. ஊழியக்காரர்னு சொல்கிறவங்க கூட பரிசுத்த ஜீவியத்தையும் செஞ்சால் தான் அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லைன்னா நம்ம ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கறது வீணான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா அவர் முதல்ல இது மாதிரி ஒரு மேன்மையான தாட் ப்ராசஸ், மேன்மையான பரிசுத்த ஜீவியத்தை தான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அப்படி இல்லை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் கர்த்தரை நம்ம தரிசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம அவரை தரிசிக்கவும் முடியாது, அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம ஸ்லோவாக அவிஸ்வாசத்தில் போயிட்டு கர்த்தரே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நிறைய நேரத்தில் சாத்தான் உலகம் அப்படின்னு நம்மளை சோதிக்கும். என்னென்ன இதை இப்படி ஒன்று இருக்க முடியாது, என்ன இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்மளை அவிஸ்வாசத்துக்குள்ளே சாத்தான் தள்ள முடியும். அதனால் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை விட்டு விடாமல் அதை காத்துக்கொண்டு ஆசீர்வாதங்களையும் நம்ம அடைய ஒரு வழிவகையை தான் கர்த்தர் சிலுவையில் சம்பாதித்து இருக்கிறார். அதை நம்மளும் அடையாமல் மற்றவங்களையும் அடைய விடாமல் நம்ம அவருடைய கரங்களை நிறைய நேரத்தில் கட்டிடுறோம். நம்முடைய மோசமான சிந்தனையினால், பேச்சினால், ஜீவியத்தினால் அப்படி நம்ம செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு எங்களுடைய பாஸ்டர் சொல்வார். அதில் பார்த்திங்கன்னா ஒருவன் உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களை விட அதிகமாக நரகத்தின் மகனை ஆக்குகிறீர்கள் அப்படி ஒரு வசனம் இருக்குது. அதுமாரி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நானும் பிரவேசிக்க மாட்டேன், மற்றவங்களையும் பிரவேசிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது போல் அது இருக்குது அப்படின்னு ட்ரெடிஷ்னல் சர்ச்காரங்களே சொல்கிறாங்க. அது போல் இப்போல்லாம் ட்ரெடிஷ்னல் சர்ச் இருக்குது, ட்ரெடிஷ்னல் பென்டிகாஸ்டல் சர்ச் இருக்குது. இல்லை ஏன் இப்படி இருக்குது,
ஏன் நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து அவிசுவாசமாக காணப்படுறோம் அப்படின்னா இந்த பரிசுத்த ஜீவியத்தையும் ஜெப ஜீவியத்தையும் விட்டுட்டு சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் இதை ஷேர் பண்ணுறேன்.